ஏமா அளபடி ஏமா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அது பாரு இப்ப நம்ம மலரோட போயிட்டு வரலாமா? என்னமா சொல்றீங்க? ஆமாம்மா சரிங்கம்மா, நீங்க சொன்னேன். மனசு யாருக்குடா வரும்? வராதுல்ல. பத்திமாடா குழந்தைக்கு வரடா உள்ளே அதிக இருக்கு. அதனால வெளியில கொஞ்சம் காமிக்கலான்ட்டு மலர் சத்தியமா சொல்றேம்மா. அம்மாமா அம்மா சொல்லிட்டு நீ கேளுமா. கண்டிப்பா நான் அப்படியே நான் அடிக்க மாட்டேன். செல்ல குட்டிய நான் அடிக்கனா நம்ம அடிக்கலாம் அடிக்க மாட்டேன். சந்தோஷமா ஆடி பாடி சந்தோஷமா போனேன். சொல்லுமா பத்மாவதி அதோ பார்த்தையா அந்த மலர் எவ்வளவு அழகா இருக்கு பாரு. ஏண்டி அந்த மலர் எனக்கு வேணும். நம்ம அந்த மலர் நான் பறிக்கட்டுமா? இல்லைங்க. ஏமா நீங்க எதுக்குமா வயசான காலத்துல எந்த வேலையும் செய்யக்கூடாது. நான் பறிக்கிறேம்மா மலரே. என்னோட நான் பறிக்கலாம் போற குழந்தை பறிக்க சொல்லிட்டா ஊரியா அம்மா பறிக்கிறீங்க. ஐயோ ரெண்டா கட்டணா இருக்குது. நீ வேற அம்மா பறிக்கிறோம்மா. நீ சின்ன பொண்ணு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆகையாலே அம்மா ஏறி அந்த மலர் நான் பறிக்கிறேம்மா. வேணா தாயே, நீங்க நான் இருக்கும்போது நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. மொத்த வேலை நான் செய்யறேன்டா. குழந்தை என் மேல எவ்வளவு பாசத்தை பாடுறா. அப்படியாம்மா? ஐயோ உன்னை தள்ளி சாவடி பாக்குறாங்க. அந்த மலர் நீ பறிக்க நான் சொல்றது கேளு. அம்மா சொல்றது கேளுமா. மலர் நான் அந்த மலர் பாயஞ்ச கணர் பத்தியா என்ன பண்ணுவீங்க? மீண்டும் வர முடியுமா? முகத்தை மீண்டும் பார்க்க முடியுமா? இப்ப ஓய்வெடி அந்த மலர் நான் அவனை சேர்ந்து அந்த மலர் நான் படிச்சுன்னு வரும். போயம்மா போயம்மா. அதோ தெரியல பாயஞ்சு கலரு அதை தள்ளி சாவடிக்கலாம்னு நினைச்சோம். பின்னாடி ஏதோ ஒரு குரல் கேட்டு கேட்டியா? கேட்கலையே. கேட்கல. எனக்கு கேட்கல.
என்ன கேட்கலையம்மா? கேட்கல உனக்கு என்ன கேட்கல? டேய் ஏதோ ஒரு நாள் சொல்லுவேன் என்ன நாடு மதிய பத்தனா புரியா அப்படியே சொன்னா ஆ சத்தியமாவா? ஆமாடா எனக்கு கேட்கலையம்மா. கேட்கலையா ஏண்டா அந்த நாட்டுல சிவமணிக்கு திருமணமா அவருக்கு யாரு பெண் கொடுக்க முன்ன வராங்களோ 10 லட்சம் பணமும் அந்த நாடு பாதி நாடு எனக்கு முக்கிய தரலாம். ஐயோ அம்மா அவரா? அது மட்டும் இல்லடா டேய் நல்லா இருக்கிறவங்க தர மாட்டாங்க செத்து போயிடுறாமா? அதுக்கு நான் அம்மா யாரி கூட்டணியா? யாரியா கிருஷ்ண தெரியாதா? அட பாவி இதாண்டா நீ இவ்வளவு புரிஞ்சுக்கிட்டு என்னம்மா? டேய் நான் எது தெரியுமா அந்த 10 லட்சமும் எனக்கு வேணும் அந்த பாதி நாடு எனக்கு வேணும் நான் என்ன செய்ய போறேன் பத்மாவதியா ஓ 5000 இருக்கிறியா? இந்த விடியா ஒரு குவான்டிட்டி சாவரியா இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? ஏண்டா அவ இருந்து எந்த நாட்டுல அனுப்புறா எந்த நாட்டு அனுப்புறா அப்படியா? உங்க வீட்டுக்காரு இல்ல என் வீட்டுக்காரா அந்த நான் பாத்துக்கிறேன். சரி ஓடியா சதிகாரோட கந்தல் தள்ளிட்டு இருப்பாளா? இறந்து விட்டுருப்பாயா மகளே பத்மாவதி. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும் வாசல் தோறும் என்னுடைய சீனிவாச நாடக மன்றம் பத்மாவதி கல்யாண நாடகம் எதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? மனோகர் என்ற கலைஞர் இந்த கிராமத்திலே திருமணி என்ற கிராமத்தில் பிறந்து வளர்ந்து நல்ல பேர் எடுத்து உற்றார் உறவினரோடு மனைவி மக்களோடு சீரும் சிறப்போடு வாழ்வாங்கு வாழ்ந்து இறைவனடி சேர்ந்து விட்டார். அப்படி ஆத்மா சாந்தி அடைவதற்காக இந்த நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவருடைய மனைவி அமுதாவை திருமணம் செய்து கொண்டு மகன்கள் பெற்றெடுத்தார்கள். வெங்கடேசன், எம் மணிகண்டன், எம் மகேந்திரன். அவருடைய மருமகள்கள் லலிதா வெங்கடேசன், பேர பிள்ளைகள் கவினேஷ் காமேஷ் பேர பிள்ளைகள். அவர்களோடு சீரும் சிறப்போடு வாழ்ந்து இறைவனை சேர்ந்து விட்டார். அவருடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக இந்த நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
நன்றி வணக்கம். இந்த குடும்பத்தின் அனைவரும் ஒருங்கே சேர்ந்து எங்களது சீனிவாச நாடகத்தை பாராட்டி 200 ரூபாய் கொடுத்து பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்திற்கும் இந்த கிராமத்திற்கும் நன்றி வணக்கம். நாடகம் துவக்கம். பத்மாவதி எந்த நேரம் பார்த்தாலும் அதிகரி கத்தல் தட்டிங்களா? அது நினைத்து அழுது கொண்டிருக்கு. ஐயோ நான் அப்படியே பாவியா நானு நான் ஆத்துல சொல்லிட்டு போயிட்ட கத்தல் தள்ளுபடி இல்லைங்க தட்டிங்களேன்னு போட்டா சரி அளவுறீங்க இப்ப நீ ஆயுதெல்லாம் போட்டோம் ஏங்க உங்க சந்தோஷமான விஷயம் சொல்ல பாருங்க. சந்தோஷமா ஆமா நம்முடைய மகன் இருக்கால பத்மாவதி அவளுக்கு திருமணங்க. திருமணமா? ஆமா ஆமா மறந்து விட்டு இருந்தேன். மறந்து போயிருந்தேன். மகளுக்கு மாப்பிள்ளை தேடல படித்து விட்டா போகிறேன். எதனாட்டு இலவசத்தை பார்க்கிறேன். நம்முடைய மகள் திருமணத்தை முடிக்கிறோம் பாருகிறேன். இல்லங்க மாப்பிள்ளை நாங்க ரெடியா பார்த்து வச்சுங்க. நீ மாப்பிள்ளை பாத்துட்டியா? எந்த நாட்டு இளவரசன்? ஏங்க சொல்லட்டுமா சொல்லு. ஏன் கை தேய்ச்சிருக்கிற மாப்பிள்ளை பார்க்கறது சந்தோஷம். ஏங்க மதிவதனா அப்படி நாட்டை ஏழக்கூடிய சிவமணி இருக்காரு மாதிரி ஓ இருந்த போன பெண்ணத்துக்கு தாலி இருந்த போன பெண்ணத்துக்கு கட்டவளே என்ன சொன்னாய்? சத்தியம் செய்து கொடுத்து விட்டேனே, என்ன செய்வது? இப்ப என்ன சத்தியம் செஞ்சுட்டான். இப்ப என்ன செய்ய போறீங்க? நான் வரணுமா? கண்டிப்பா வாங்க. நான் எப்படி வரத்தனை முகத்தை வச்சுன்னு சதிக்காரி மண்டியில மசாலா கல்யாணத்துக்கு நீ வரவே தேவைங்க. ஆமாங்க பத்மாவதி கல்யாணத்தை நானே பாத்துக்கிறேங்க. ஓடி ஓடி போக்கல் போய் முகத்தில் விடியாது ஓடி போடி சொல்றீங்க ஓடி போய் இறந்து விட்ட பெண்களுடைய மகளின் திருமணமா? ஐயோ மகளே பத்மாவதி, மகளே இளவரசரை பார்த்து திருமணம் முடிப்பதுக்கு சந்தோஷமா இருந்தேனே. அம்மா மகளே பத்மாவதி, திருமணம் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. எனக்கு திருமணமா? மாப்பிள்ளை அழகரப்பாரா? அம்மா இது பொருத்தமானவரா? மகளே அதை நான் எப்படி சொல்வேன்? அப்பா மதிவதனாவ நாட்டு இளவரசன் அவன் சிவமணி. அவன் இறந்து விட்ட பிணமா? ஐயோ Hey guys.
சம்மதமப்பா சம்மதப்பா. எனக்கு எப்படி சம்மதமாக இருக்கும்? அந்த சதிகாரி பணத்துக்காக ஆசைப்பட்டு என்று சத்தியமாகி விட்டார். நானும் இறந்து விட்ட பிணமை தெரியாமல் சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன். என்னை மன்னித்து விடம்மா, என்னை மன்னித்து. அப்பா அம்மா, இதப்பா எனக்கு திருமணம் சொல்றீங்க. இதப்பா என் தாய் அப்படிப்பட்ட செய்திருப்பாங்களா அப்பா? இதப்பா யாரும் இல்லாத பாய் ஆயிடுச்சுப்பா, யாரும் இல்லாத பாய் அப்பா. இந்த பாயது பிறந்துக்கு மாலை சோட போறேன். அந்த இடுகாடு சுடுகாட்டுக்கு போய் இந்த பாய திரும்பி வரவும் வர மாட்டேன் அப்பா. அதனால இந்த பாவி இந்த போறதை விட்டு கோடி எனக்கு போட்டுங்க அப்பா. என்ன வார்த்தை சொல்லிவிட்டாய் அம்மா, என்ன வார்த்தை சொல்லிவிட்டாய்? நீ உயிரோடு இருக்கிற தாய் விட்டு கோடி கொண்டு போய் போட வேண்டுமா? மகளே பத்மாவதி, கண்ணி உந்தன் உள்ளம் பாடுதம்மா, எந்தன் கண்களில் நீ வழிந்து ஓடுதம்மா. சீரழிந்த தங்க கலசமாய் பதறும் எண்ணங்களை கடிதங்களை எப்படியமா தகித்திருப்பேன். ஒரு சிற்பியானவன் ஒரு பதுமையை செதுக்கி அழகை எழுத்ததம திரை போல உன்னை ஆளாக்கி இன்று வானவர்கள் சொல்லப்பட்ட உரங்கள் பூவல் அடிச்சது என்ன செய்யும்? அது புதில் வீசெறிந்துவிடும். அது அவருடைய நிலைமையாகிவிட்டதம்மா. நீ அந்த வண்ண பூஞ்சோலையிலே இசைப்பாடும் புதிராக உன் குரலை கேட்டு மகை எழுதினால் இன்று குமரன் எரிமலையாக கொந்தளிக்கும் கடலாக என் இதயத்தை எப்படியுமா தாங்கிக் கொள்வேன், எப்படியுமா தாங்கிக் கொள்வேன்.
எதையும் ஆராய்ந்து பார்க்காமல் விழியிருந்த பார்வையற்றவனை போல உன்னை பாயந்த கடத்தல் பிடித்ததாலே எனக்கு எப்பயும் மனசு வரும். பத்மாவதி, பெற்றோர்கள் தாயோ தகப்பனை இறந்து விட்டால் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு பிள்ளை கூட பார்த்து வந்து அழுவாங்க. ஆனா ஒரே ஒரு பெண் இருந்தால் அந்த பெண்ணை வெளியூர்ல கொடுத்திருப்பார்கள். அப்பா இறந்து விட்டு செய்தி மகளுக்கு தெரிந்து அவள் ஓடி வந்து அப்பா நீ இறந்து விட்டாய் என்று அவள் தலைவீடு மாறி அடித்து கூட அழும்போதுதான் அங்க கூடியிருக்கும் மக்கள் எல்லாம் அழுவார்களாம். அப்பதான் பிறகு ஒரு பெருமை கிடைக்குமா. அதே போல பிள்ளைகளாக பாவினான் கடைசி நேரத்தில் இறந்து விட்ட பிறகு ஏமா யாரு வரையா ஏன்னா டீ அமைதியா வாங்கி சாப்பிடுங்க. கூச்சல் போட்டா கடைசி நேரத்தில் நான் இறந்து விட்ட பிறகு எனக்கு செய்வன் இயமக்கடை செய்து முடித்து விட்டு என் கொல்லிப்பட நினைத்தேன். ஆனால் இன்று நீ உயிரோடு இருக்கும் போதே தாய் விட்டு கோடி போடு நிலைமை ஏற்பட்டு விட்டதம்மா. மகளே பத்மாவதி, ஒரு பெண்ணானவள் ஒரு குடிகாரம் நடந்து கொண்டு கூட பல துன்பத்தை அனுபவித்தாலும் அவள் நிம்மதியா இருப்பான். ஏன்னா கணவன் உயிரோடு இருக்கிறது. ஆனா இறந்து விட்ட பிடித்து கொடுத்த திருமணம் நீ அவனை திருமணம் செய்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்து கொள்ளுமா. அம்மா மகளே பத்மாவதி, வாழ்க்கை பொருத்தப்படாதம்மா. வாழ்க்கை பொருத்தமில்லை வண்ண கிளியே, என் பாசம் துடிக்குதம்மா சின்ன கிளியே. நீ நடந்து போக அழகை பார்த்து அன்று சிரித்தேன், இன்னும் முகத்தை பார்த்து அழுது கொண்டிருக்கின்றேன் அம்மா, அழுது கொண்டிருக்கின்றேன். மகளே, யாரை நொந்து என்ன பயன் இருக்கிறது? இன்னாருக்கு இன்னார் எழுதி வைத்தான் தேவனன். வருவது வழியில் தங்குவதில்லை, வராதது வாவன் அழைத்தாலும் வரப்போவதில்லை. அவரவர் தலைவிதி இப்படி நடக்கும். உன் தலைவிதி அப்படி என்றால் அதை மாற்ற யாரால் முடியாதுமா. விதி வழியது. மகளே, கடைசி நேரத்திலே உனக்கு தாய் விட்டு போய் நான் போடுகிறேன் அம்மா. மகளே, பொத்தி பொத்தி வளர்த்தீரே
இந்த பாய்க்கு அதுல இதுதானே இந்த பாய் யாரும் இல்லாத பாயா நின்றுட்டேன்ப்பா இடிகாலின்னு சுடுகாட்டுக்கு இந்த பாய்க்கு திருமணம் நடக்க போகுது அம்மா அம்மா இந்த